அணக்கரை ஐஎம்எஸ் காலனியில் வீட்டுப் பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்கச் செயினை பறித்து சென்ற சம்பவத்தில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். வண்டன்மேடு ராஜகண்டம் பகுதியைச் சேர்ந்த சுதீஷ் கைதானது. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி தண்ணீர் குடிப்பது என்று கூறி அணக்கரை ஐஎம்எஸ் காலனியில் கைனக்கரை லில்லியின் கழுத்தில் இருந்த 2 பவுன் தங்கச் செயினை பறித்து குற்றவாளி அங்கிருந்து சென்றார். இது சம்பந்தமாக பரிசோதனை உட்பட உலகில் நடத்தி காவல்துறை விசாரணை நடத்தி வருவதற்கிடையில் தான் கடந்த தினம் கட்டப்பனையில் இதேபோன்ற ஒரு குற்றம் அரங்கேறியது. இந்த நபரை காவல்துறையினர் கைதும் செய்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கிடையில் தான் அணக்கரையில் நடைபெற்ற திருட்டு உறவும் காவல்துறை அறிந்தது. கட்டப்பனையில் திருட்டு வழக்கில் ரிமாண்டில் இருந்த குற்றவாளியை 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை கஸ்டடியில் எடுத்து குற்றவாளியை அணக்கரைக்கு கொண்டு வந்து தகவல் சேகரித்தனர். திருடிய தங்கச் செயினை முதலில் புற்றடியில் தனியார் நிலையத்தில் அடகு வைத்துள்ளார். பின்பு அங்கிருந்து எடுத்து விற்பனை செய்ததாகத்தான் குற்றவாளி காவல்துறையிடம் தெரிவித்தது. வண்டன்மேடு எஸ்ஏ பினோய் ஆப்ரஹாம், சீனியர் சிவில் போலீஸ் அதிகாரிகளான ஜெயன், பைஜு, அருண், பீதாம்பரன் போன்றவர்கள் அடங்கிய சங்கம் தான் குற்றவாளியை கைது செய்தது. நியூஸ் பீரோ, கட்டப்பனை.